இல்லை, ஒரு பட்ஜெட்டுங்கிறது அவங்க ஒரு 1.5 மணி நேரம் வாசிக்கிறாங்க. இதில் இவ்வளோ விளக்கமான ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறது தேவை இருக்கும். அந்த டிரான்ஸ்பரன்சி தானே இவங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே இல்லை. இவங்க மறைச்சே பழக்கப்பட்டவங்க இல்லையா? தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளை கேட்கறது இவங்களுக்கு வேதனையா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறது தமிழ்நாட்டில இருந்து. இந்த தொகை எல்லாத்தையும் எடுத்து தான் அவங்க வந்து பீகாருக்கு செலவு பண்றது, யூபிக்கு செலவு பண்றது. செய்யுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனா தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதிக்கு குறைந்தபட்சம் நீங்க கொடுக்கணும் இல்லையா? இப்போ சென்னை ஹைதராபாத்துக்கு நாங்கள் வந்து விரைவு ரயில் திட்டம் கொண்டு வர போகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் தெரியும். இது வந்து நீங்க ஹைதராபாத்துக்கு பெனிஃபிஷியரியா நீங்க தான் கொடுக்குறீங்களா? நாயுடு அவர்களுடைய ப்ரெஷரா, இல்லை இது இன்டர்மீடியேட்டரி கவர் பண்றதுக்காக வந்து எடுக்கக்கூடிய ஒரு திட்டமான தெரியலையே. இல்லை, கீழடிக்கு அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. அதே இந்த பட்ஜெட்டில் ஆதிச்சநல்லூருக்கு வந்து அவங்க கலாச்சார மையம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது எதையாவது செஞ்சுருவாங்களா? ஏன் கீழடி அறிவிக்க வேண்டியது தானே? நம்மளுடைய இனத்தை, நம்மளுடைய அடையாளத்தை, நம்மளுடைய மொழியை அழிப்பதற்கான முயற்சிக்கு இன துரோகிகளாக மாறி இருக்கிறார்கள். பிரதமர் கைது செய்யப்படணும்ல. பிரதமருடைய அலுவலகத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அப்ப இது ஊழல் இல்லையா? அந்த கட்சியை வந்து நீங்க பேன் பண்ண வேண்டிய கட்சி இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும்ல. இது முழுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் பயக்காத, இன்ஃபேக்ட் நெகட்டிவ் பட்ஜெட்னு நம்ம சொல்லலாம். வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம் தோழர். முதல்ல ஒன்றிய அரசு பட்ஜெட் 2027க்கான ஒரு பட்ஜெட்டை வழங்கி இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டோட முதல் கட்ட உங்களோட பார்வை என்ன? தமிழ் தப்பிச்சுது. வருஷம் திருவள்ளுவருடைய திருக்குறளை சொல்லுவாங்க, ஏதாவது தமிழில் பேசி ஒரு ஏமாத்து வேலை இருக்கும். இந்த முறை அது கூட வேணாங்கிற முடிவுக்கு அவங்க போயிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்மளுடைய வருவாய் மட்டும் முழுமையாக வேணுங்கிற எண்ணத்தில் இந்த பட்ஜெட்டை தயாரிச்சிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது நமக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் மொத்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் வருவாயில் ஒன்றிய அரசுக்கு 15% வரை இருக்கக்கூடியதாக இந்த பதிவுகள் வந்து தெரியுது. என்ன இதில் ஒரு பியூட்டினா, இதை டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இதிலிருந்து வருவாய் வந்தது, கார்பரேஷன்லேருந்து வந்த நிதி இவ்வளோ வந்துச்சு, நமக்கு வந்து பல்வேறு வகையான ஜிஎஸ்டியோடைய ரெவன்யூ நமக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே சதவீதத்தில் மட்டும் சொல்கிறாங்க. எங்கேயுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கலை. ஜிஎஸ்டி மொத்த தொகை எனக்கு இவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது சொல்லப்படலை. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்லேருந்து எனக்கு இவ்வளோ தொகை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டியூட்டியிலேருந்து எனக்கு இவ்வளோ ரெவன்யூ வந்துச்சுன்னு சொல்லி தொகைகளை அவங்க எங்கேயுமே சொல்லலை. அடுத்தது எந்த மாநிலங்கள்லேருந்து என்ன கான்ட்ரிபியூஷன் வந்துச்சுங்கிறத சொல்கிறதே கிடையாது இவங்க. இல்லை, ஒரு பட்ஜெட்டுங்கிறது அவங்க ஒரு 1.5 மணி நேரம் வாசிக்கிறாங்க. இதில் இவ்வளோ விளக்கமான ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறது தேவை இருக்குமா? அந்த டிரான்ஸ்பரன்சி தானே இவங்ககிட்ட ஆரம்பத்தில் இருந்தே இல்லை. இவங்க மறைச்சே பழக்கப்பட்டவங்க இல்லையா? ஏன்னா இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளை கேட்கறது இவங்களுக்கு வேதனையாக இருக்குது. நம்ம நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கீடுகள், அதாவது ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி, இந்த 5 பிளாட்ஃபார்மும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 3.5 லட்சம் கோடி ரூபாய் வருவாயாக தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறது. ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றது, ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறது தமிழ்நாட்டில இருந்து. இந்த தொகை எல்லாத்தையும் எடுத்து தான் அவங்க வந்து பீகாருக்கு செலவு பண்றது, யூபிக்கு செலவு பண்றது, ராஜஸ்தானுக்கு செலவு பண்றது, எம்பிக்கு செலவு பண்றது போன்ற இந்த செலவினங்கள் அத்தனையும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பெருமளவு பெற்று செய்கிறாங்க. செய்யுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனால் தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதிக்கு குறைந்தபட்சம் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? சமகர சிக்ஷா அபியானில் நீங்கள் 2500 கோடி ரூபாய் போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ ஒரு 1000 கோடி ரூபாயை சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி ரூபாயை நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்களே, எந்த விதத்தில் அது நியாயம்? இது எல்லாம் பில்லாக பாஸ் பண்ணதையே நீங்கள் நிறுத்தி வைக்கிறீங்களே. நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை இல்லையா? இப்போ நம்ம கோர்ட்டில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை பெற்று தருவதற்கான அக்கறை எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி ஐயா கூட இல்லையே. நம்ம என்ன திமுகவில் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டுமா வந்ததை நம்ம கேட்குறோம்? அண்ணா திமுகவில் இருக்கிறவங்களோட குழந்தைகளும் அந்த பள்ளிக்கூடம் தானே படிக்குது. அவங்களுடைய தேவைக்கும் சேர்த்து தானே கேட்குறேன். பாரதிய ஜனதா கட்சியினருக்கு ஏன் இந்த அக்கறை கொஞ்சம் கூட இல்லை? இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுதுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு ஓர வஞ்சனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக செய்வீங்களா? ஜல்ஜீவன் மிஷனுக்கு நீங்கள் பணம் கொடுக்கல,
ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க எந்த ஃபண்டும் அலோகேஷன் பண்ணல. இதெல்லாம் ஒரு அவசியமான திட்டங்கள் இல்லையா அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு? முதலமைச்சர் அவர்களும் பட்ஜெட் தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட சமூக வலைதள பக்கம் மூலமா இந்த கேள்விகள்லாம் வச்சாங்க. கல்வி நிதி கொடுக்கல, கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ கொடுக்கல, இப்படி பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியா முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு சார்ந்த எந்த திட்டங்களும் பட்ஜெட்ல இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்க குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ சென்னை ஹைதராபாத்துக்கு நாங்க வந்து விரைவு ரயில் திட்டம் கொண்டு வர போறோம், அது மாதிரி பழவேற்காடுக்கு வந்து பறவைகள் சரணாலயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி சில விஷயங்கள்லாம் நாங்க கொடுத்துருக்க தான் செய்தோம். இது வந்து ஃபியூச்சருக்கான ஒரு பட்ஜெட், நீங்க வந்து இதை இப்போதைக்கு நீங்க கவனத்துல கொள்ளக்கூடாது, இளைஞர்கள் பெண்களுக்கான ஒரு ஃபியூச்சரான பட்ஜெட் இது அப்படின்றாங்க. ஆமா, அவங்க எய்ம்ஸ் கிட்டத்தட்ட 16 மாடி கட்டி முடிச்சிட்டாங்கல்ல. மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சாங்க, இன்னைக்கு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. 16 மாடி கட்டி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அங்க போன கட்டடமே இல்லையே. அப்ப தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் irrespective of DMK கவர்மெண்ட் ஆர் irrespective of ADMK கவர்மெண்ட் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது, பேரளவில் அறிவிப்புகள் மட்டும்தான் இருக்கே ஒழிய உண்மையான நிதி வந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னா நிதி வருவதில்லை. அப்ப இது கண் துடைப்பு தான். நீ எழுதி வச்சுங்க, அந்த அம்மையார் வந்து இதுக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க. ஒதுக்கிறதா இருந்தா தமிழ்நாடு அரசு ஸ்பெசிஃபிக்கா கேட்குது, மதுரைக்கு தேவைப்படுது, கோவைக்கு தேவைப்படுதுன்னு கேட்குது. அவங்க அதுக்குள்ள ஒதுக்கி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய தேவை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் தெரியும். நீங்க ஹைதராபாடை எதை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க எப்படி திட்டம் போட்டு நீங்க அதுக்கு ஒதுக்குறேன்னு சொல்றீங்க? அப்படின்னா அது வந்து நீங்க ஹைதராபாடுக்கு பெனிஃபிஷியரியா நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை வருது இல்ல? அது நாயுடு அவர்களுடைய ப்ரெஷரா இல்லை இது இன்டர்மீடியேட்டரி கவர் பண்றதுக்காக வந்து எடுக்கக்கூடிய ஒரு திட்டமான தெரியலையே. இல்லை, இன்னொன்று நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி சொல்கிறீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் வாசிக்கும் போது சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி உள்பட 350 விதமான ஒரு இந்த நாட்டை வேற அளவுக்கு கொண்டு போயிருக்கிறோம், அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியா வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை, வளர்ந்துருக்குதுங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா வேர்ல்டு பேங்க் வந்து போன கிட்டத்தட்ட 2025 காஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய டெப்ட் வெர்சஸ் ஜிடிபி ரேஷியோ வந்து 82% போச்சு ஒன்றிய அரசுது. 82% என்னன்னா கடனுக்கும் வருவாய்க்குமான விகிதாச்சாரம். அது 82% கடைசியாக எப்போ போச்சுன்னா கொரோனா சமயத்தில் தொழில்கள் எல்லாம் நலிவடைஞ்சிருந்த நிலையில் இந்தியாவினுடைய வருவாயில் பெரிய அடி இருக்கு, நீங்கள் கடன்களை வாங்கி தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது வேற வழி இல்லை, அன்றைய சூழல் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனு, ஒரு சீரழிந்த நிலையில் நம்மளுடைய பொருளாதாரம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போன வருஷம் வந்துச்சு. 6 மாசத்துல அது 56.7% மாற்றி காட்டினாங்க. அப்போதான் வந்து வேர்ல்டு பேங்க் சொன்னாங்க, நீங்கள் வந்து எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க, அலர்ட்டா இருங்க. இது யாருக்கு சொன்னது? உலகத்தில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சேர்த்து சொன்ன செய்தி தான். ஏன்னா வேர்ல்டு பேங்க்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? இந்த ஃபிகர்ஸ் 6 மாசத்துல அப்படி மாறக்கூடியது அல்ல. 82% எப்படி 56% ஆச்சு? யோசிச்சுங்க, ஏதோ நம்பர்ஸ்ல இவங்க ஏமாத்துறாங்க. அதுக்கு பதில் நிர்மலா சீதாராமன் நம்ம யார் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே. இப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா 2030 55% இதை கொண்டு வருவோம், 1.5% தான் குறைப்பாங்களாம். இதே தமிழ்நாடு ஜிடிபி வந்து ஜிஎஸ்டிபி வந்து வெறும் 26% தான் இருக்கு. டெப்ட் வர்சஸ் ஜிஎஸ்டிபி ரேஷியோ வெறும் 26%. அவங்க 56% சொல்றதே வந்து கிட்டத்தட்ட டபுளுக்கு மேல. நாம நல்லா இருந்துமே கூட ஒன்றிய அரசோட நிதி நிலைமை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம இவ்வளவு பணம் கொடுத்துமே நல்லா இல்லைன்னா அப்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநிலங்கள்ல நிறைய மாநிலங்கள் பின்தங்கி போயிருக்கு, அதற்கான நிதியை நாங்கள் செலவு பண்றோம், உள்கட்டமைப்பை வந்து பெருசு சரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இல்ல, அதுதான் நடக்கவே இல்லையே. நீங்க வந்து கொண்டு போய் நீங்க எங்க போடுறீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க யூபிலையும் நீங்க எம்பிலையும் கொண்டு போய் போடுறீங்க. ஆனால் நீங்கள் கல்விக்கு முறையாக செலவீடு பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி சொன்னால், அந்த நாட்டினுடைய தொழிற்சாலைகள் வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து கட்டமைப்புகள் உருவாக்கியிருக்கீங்களான்னு சொன்னால், இது ரெண்டுக்குமே நீங்கள் செய்யலையே சார். நீங்கள் கோயில் கட்டுறதுக்கும் நீங்கள் வந்து மத பிரிவினையை தூண்டுவதற்கு மட்டும்தானே நீங்கள் வந்து அங்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ராமர் கோயில் கட்டுறதுக்கு நீங்கள் பண்ணிருக்கீங்க, அதுக்கான சிட்டி டெவலப்மெண்ட், அதுக்கான போர்ட் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டு, இப்படி தவறான இடங்களில் கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 25 லட்சம் குழந்தைகள் எலிமெண்ட்ரியில் மட்டுமே வந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்களே. 25,000 ஸ்கூல்ஸை வந்து கொரோனா அப்போ மூடினாங்க, மறுபடியும் இப்போ ஒரு 25,000 ஸ்கூலை மூடிட்டாங்களே, 50,000 ஸ்கூலை மூடிட்டாங்களே. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கல்வியில் நீங்கள் முதலீடு செய்யாமல், நீங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பெருக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுத்தாமல், முதலீடுகள் அங்கே கொண்டு போய் போடாமல், நீங்கள் 7 ஏர்போர்ட் மட்டுமே நான் ஃபங்க்ஷனிங்காக போயிருக்குங்க இந்த 3 வருஷத்தில். இல்லை, அவங்க நீங்கள் சொல்கிறாங்க கல்விக்கான முக்கியத்துவம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேரியருக்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஏஐ செமிகண்டக்டர் போன்ற தொழில்நுட்பங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல.
இல்லைங்களே, அது எதுவுமே இங்கே வந்த மாதிரி தெரியலையே. யாருமே வர்றதுக்கு பயப்படுறாங்களே இந்தியாவுக்கு. தமிழ்நாடுக்கு வர அளவுக்கு நான் கேட்குறேன், செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு தான் இன்னைக்கு டாப் பண்ணுது. தமிழ்நாடு மேலே இருக்கிற டஸ்ட் ஏன் உங்களுக்கு யூபி கவர்மெண்ட் மேலே வரமாட்டேங்குது? எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குங்கிற செக்டரையும் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, கர்நாடகாவுக்கு கொஞ்சம் வருது. இப்படிப்பட்ட தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மனநிலை இருக்கக்கூடிய இந்த திராவிட நிலப்பரப்புக்குள்ள தான் வந்து இந்த முதலீடுகள் வர்ற மாதிரி தானே இருக்கு. அப்ப உலகத்தில் இருக்கக்கூடியவரோட நம்பிக்கை யார் மேல இருக்கு? இந்த திராவிட நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்கள் மீது தான் அதிகமான நம்பிக்கை, உலக முதலீடுகள் வருது. இதுல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான் அவங்களுக்கு வருது. ஆனா தொழில் வளர்ச்சியில பீகார்ல நீங்க எடுத்துக்கோங்க, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு இந்த 10 வருஷத்துல. ஆனா ₹1 நிதி அவங்க கிட்ட இருந்து வரி வருவாயை பெற்றுக்கிட்டு 6 இருந்து 7 ரூபாய் வரைக்கும் அவங்க செலவு பண்றாங்களே. எதுக்கு செலவு பண்றாங்க? அங்க கட்டின பாலங்கள் எத்தனை இடிஞ்சு விழுந்திருக்கு. ஒரே மாசத்துல 6 பாலம் உடஞ்சதை நம்ம பார்க்கலையா கண்ணு முன்னாடி? அங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்வையில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க இந்த பணத்தை விரயம் செய்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஏர்போர்ட் 7 ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு போர்ட்டுக்குமே வந்து 7,000 to 6,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ஏர்போர்ட்ஸ் எது எல்லாமே நான் ஃபங்க்ஷனிங்கா இருந்துகிட்டு இருக்கு. யாருடைய பணம் போச்சு? கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் மாட்டிக்கிச்சா இல்லையா? நாம எவ்வளவு கேட்கிறோம் கல்விக்கு? வெறும் 3,500 கோடி தானே கேட்கிறோம். ஆக்கப்பூர்வமான வேலைக்கு தானே நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த பணத்தை எல்லாம் அவங்க கொண்டு போய் தவறான முதலீடுகள் போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாநிலங்கள்ல இன்னைக்குமே வந்து சனாதனம் போன்ற சாதிய வன்மங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அங்க இன்னைக்கும் எஃப்சி அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க புரோஹித், நீங்க பிராமணர்களு, அகர்வால், பனியா, நீங்க சர்மா, தாக்கூர், இது போன்ற பெரும்பான்மை சமூகங்கள் எல்லாம் இன்னைக்கும் வந்து எஸ்சி, எஸ்டி, எம்பிசி போன்ற சமூகத்தினர் மீது ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரிவினையை தூண்டுகின்ற வேலையை தானே பாரதிய ஜனதா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மாநிலங்கள் எப்படி சார் வளரும்? நீங்க இந்த ஒரு பிரிவினையை பிரிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஒரு பெரிய பிரிவினையை தூண்டிக்கிட்டு இருக்கீங்களே, மத பிரிவினையை. அப்ப அந்த மாநிலங்கள் எப்படி வளர முடியும்? எப்படி வெளிநாடுகள்ல இருந்து முதலீடுகள் அந்த மாநிலத்துக்குள்ள வரும்னு எதிர்பார்க்கிறாங்க? அப்ப இவங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மை போன்ற ஆரோக்கியமான மாநிலங்கள்ல இருந்து வருமானத்தை எடுத்துக்கணும். அவங்க மத பிரச்சனைகளுக்கும் அவங்க அந்தாண்ட இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வாக்கு வங்கி உருவாக்கி ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலையை அங்க வச்சுக்கிறதும், தென் மாநிலங்கள்ல இருந்து பண வருவாயை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை ரீட்டைன் பண்றதுக்கான ஒரு நவீனமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆரோக்கியம் இல்லாத அரசியலை அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்கன்றது நமக்கு தோணுது. ஏன்னா அங்க இருக்க எம்பிஸ் அவங்க அதிகம் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் பாப்புலேஷன்ல. அதுக்கு தான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன்லாம் திரும்ப ரீஇன்சிஸ்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற பார்வை நமக்கு வந்து வருது. இல்லை, இன்னொரு விஷயம் முதலமைச்சர் கேட்டது அப்படிங்கிறது மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 50% உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது உயர்த்தவே இல்லை, பழையபடி 41% தான் இருக்கும்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 1.4 லட்சம் கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாக இன்னொரு ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பொதுவாக தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களில் கொஞ்சம் கருணையாவது காட்டுவாங்க, தமிழ்நாடு அப்படிங்கும்போது அந்த கருணை கூட இல்லையே அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த பாரபட்சம் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு செஞ்சுட்டே இருக்காங்க? இல்லை, அது அவங்களுடைய அணுகுமுறை அப்படிதான். இது வந்து நம்ம தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. எண்ணெயும் தண்ணியும் கலக்குமானா கலக்காது. தமிழர்கள் வந்து தண்ணி மாதிரி அத்தியாவசியமானவர்கள். எண்ணெய் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். இது ஆரிய திராவிட போர் அப்படிதான். அதோடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்து நவீன காலத்தில் இப்படி வந்து நிற்குது. இந்த ஆரிய போர் அப்படின்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னால் வந்தேரிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் அந்த மாநிலங்கள்லாம். நம்ம மாநிலங்கள்லாம் பூர்வக்குடி மாநிலங்கள். இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போடுங்க, பணம் தரங்கிறாங்க. அப்படின்னு அந்த தமிழை அழிக்கிறதுக்கு நம்ம ஒத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா என்இபியில் அவங்க சொல்கிறது வந்து மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்தை பல்வேறு நிலைகளில் நாங்கள் சொல்லித்தருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சமஸ்கிருதத்தை கட்டாயமாகவே அதில் வச்சுருக்காங்க. இந்த வார்த்தை விளையாட்டுகள் என்இபியில் நிறைய விளையாடி இருக்காங்க. மேலே பூரா நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்ன மேலே பூரா கேக்கு மாதிரி அழகாக பார்த்து க்ரீம் மாதிரி இருக்கும், உள்ளே பூரா விஷமாக இருக்குங்க பாரு. அப்படி தான் அந்த வார்த்தை விளையாட்டுகளில் இருக்குது. அப்போ அவங்க கிளியராக சொல்கிறாங்க, பல்வேறு நிலைகளில் சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகளின் இணைப்பு மொழியாக இருப்பதனால் பல்வேறு நிலைகளில் சொல்லித்தரப்படும்னு சொன்னாங்க. அப்படின்னா கட்டாயமாக சான்ஸ்கிரிட் சொல்லித்தருவோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இது எங்கே லீட் பண்ணுது? நம்மளுடைய மொழியை அழிப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. அடுத்தது, நம்மளுடைய இனம் சார்ந்த, நம்மளுடைய பண்பாடு சார்ந்த, நம்மளுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய தொன்மையான கீழடி நாகரிகத்தை இன்னைக்கு அங்கீகரிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அப்போ
இல்லை, கீழடிக்கு அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. அதே இந்த பட்ஜெட்டில் ஆதிச்சநல்லூருக்கு வந்து அவங்க கலாச்சார மையம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது எதையாவது செஞ்சுருவாங்களா? ஏன் கீழடி அறிவிக்க வேண்டியது தானே? நீங்கள் அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம்ல. புதுசாக எதையாவது ஒன்று சொல்லி கட்டுக்கதை சொல்கிறது தானே உங்களுக்கு வேலையாக இருக்குது. செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாம் ஆல்ரெடி செஞ்சுட்டோமே. பொருணை தானே நமக்கு ஆதிச்சநல்லூர், நமக்கு இருக்கக்கூடிய மயிலாடும்பாறை, இதெல்லாம் நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறோம். இவங்க என்ன செய்யறது? நாங்கள் எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், நாங்கள் கேட்குறத செய்யுங்க. எங்கள் பசிக்கு நாங்கள் கேட்குறோம், அதை விட்டுட்டு இல்லாதவனை கொடுக்குறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் எங்களுக்கு அரிசி சோறு வைங்கன்னு கேட்குறோம், நான் சப்பாத்தி கொடுக்குறேங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. எது எங்கே தேவைங்கிறத நாங்கள் நிர்ணயம் பண்ணுறோம்ல, அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அது என்ன அர்த்தம்? அப்போ நம்மளுடைய மொழி, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், இது நம்ம மொழியை இழந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய இலக்கியங்களை நம்ம இழக்க வேண்டி வரும். இலக்கியங்களை இழந்தோம்னா நம்ம யாருங்கிற அடையாளத்தை மறுபடியும் இழக்க வேண்டி வரும். அப்போ தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை இழக்க தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வருது. அதுதான் முதலமைச்சர் சொன்னாங்க. இந்த இருமொழி கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இன்சிஸ்ட் பண்ணுற இருமொழி கொள்கையோ அல்லது வந்து NEP-யில் இருக்கக்கூடியதை நான் ஒத்துக்கிட்டேன்னா தமிழ்நாட்டு மக்களை 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இழுத்து சொல்வதாகத்தான் அது இருக்கும். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற வரை அது எந்த காலத்துலையும் அது நடக்காது அப்படின்னு சொன்னார். அவங்க பணம் கொடுக்கலன்னா நான் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் 2,500 கோடின்னு சொல்லி பெருந்தன்மையாக இன்றைக்கி தன்னோட பட்ஜெட்டில் அலோகேஷன் பண்ணாங்க. இப்படி தான் இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொல்கிறாரு? நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, RSSனுடைய அந்த ஆரிய பண்பாட்டு கலாச்சாரத்தை அவங்க விடுறதுக்கு தயாராக இல்லை. தமிழர்கள் மீது போர் ஏவி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய இனத்தை, நம்மளுடைய அடையாளத்தை, நம்மளுடைய மொழியை அழிப்பதற்கான முயற்சிக்கு அவர்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா போன்றவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பற்றின எந்த அறிவும் இல்லாமல் வெறும் வழக்குகள், பணம் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு பண்பாடு, நாகரிகம், தமிழர் நலன், இதெல்லாம் அக்கறை இல்லாத ஒரு செட்டு இன துரோகிகளாக மாறி இருக்கிறார்கள். அவங்கள கையில் வச்சுக்கிட்டு நமக்கு எதிரான ஒரு போரை தொடுக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இணக்கமாக இருந்தால் இதெல்லாம் சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை வரவே இருக்கிறாரு. ஒருவேளை இந்த அரசு இணக்கமாக இருந்தால் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்க தானே போகுது. இல்லையா? அந்த இணக்கம்ங்கிற வார்த்தை தான் என்னங்கிறத சொல்ல வரேன்னா, இந்த இனத்தினுடைய அடையாளங்களை இழக்க தயாராக இருப்பது தான் இணக்கம் என்று சொன்னால் இந்த சமுதாயம், தமிழ் சமூகம் எந்த காலத்திலும் ஒன்றிய அரசோடு இணக்கமாக போவதற்கு வழி இல்லை. ஒரு பச்சை தமிழர் தானே எடப்பாடி. அவரு இல்லையே தயவு செஞ்சு நீங்கள் அவரை வந்து ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலாகவே நம்ம கன்சிடர் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவருக்கு வந்து இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பண்பாடு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தொடர்ச்சியாக அவருடைய துரோகத்தின் வழியிலேயே தான் அவர் முன்னேறித்தான் அந்த கட்சியே வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்த துரோகம் தான் அந்த அம்மையாரை வந்து தலைவியாக்குச்சு. அது ராஜீவ்காந்தி இறக்கலன்னு சொல்லி சொன்னால் அந்த அம்மா முதலமைச்சர் ஆயிருக்குமான்னா பெரிய சந்தேகம்தான். அப்படிதான் அந்த அம்மையார் வர்றாங்க. அதுக்கு பிறகு பழனிசாமி ஐயாவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக வரல. அவர் வந்து அவங்க அந்த ஒரு கூட்டம் அம்மையார் இறப்புக்கு பிறகு சசிகலா அம்மையார் எடுக்கின்ற ஒரு தவறான முடிவு அவரை முதல்வராக்குச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் தான் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒருவேளை அவர் மக்கள் நம்பிக்கையை பெற்றிருந்தாருன்னு சொன்னால் ஏற்கிறதுக்கு வழி இருக்குது. 10 தேர்தல்கள் சந்திச்சிருக்காரு. அந்த 10 தேர்தல்கள்லையும் தொடர்ந்து தோத்துக்கிட்டு வராருன்னா என்ன அர்த்தம்? மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை. அதுதான் அந்த தோல்வியினுடைய கண்டினியூஸ் ரிஃப்ளெக்ஸ். அவர் திரும்ப என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மொழிக்காக நம்முடைய அடையாளத்தை யார் காக்கின்றார்கள்ங்கிறது மக்கள் தெளிவாக தெரிஞ்சுதான். இந்த தேர்தலில் 210 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அவருக்கு கனவுல இருக்காரு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு அவங்க கட்சிக்காரங்களே விரும்பலைங்களே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த இடத்துலையாவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த மொழிக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு ஏதாவது ஒன்று அவர் சொல்ல முடியுமா? நீங்கள் யூனிவர்சிட்டியில் 10 பில்லு ஜெயலலிதா அம்மையாருடைய பெயரில் யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லி நான் வச்சிருந்த பில்லையே பெண்டிங் நடந்ததில்லை. அதுக்கு கூட போய் கேட்கறதுக்கு அவர் தயாராக இல்லையே. அதே யார் பெற்று தந்தாங்க? நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் தானே கோர்ட்டில் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இது நம்மளுடைய கிட்டத்தட்ட சொல்லணும் உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து இவர் தான் அடகு வச்சார் கொண்டு போய் பாரதிய ஜனதா கிட்ட. அதை தான் இணக்கம்னு சொல்கிறாரா அவர்? அந்த இணக்கம் எந்த காலத்துலையும் நம்மகிட்ட இருந்து வரவே வராது. எதிர்த்து போராட தெரியும் நமக்கு. இப்போ என்ன கடன் வாங்கி செலவு பண்ணுறோம், அவ்வளோதானே. அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லையே நமக்கு. கடனை கட்டுற தெம்பு நமக்கு இருக்குது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறோம். நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வேலைகளை வந்து திட்டங்களை நம்ம கொடுக்குறோம். அதனால் நமக்கு GSDP growth rate நல்லா இருக்குது. நம்முடைய வருவாய்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. வெளிநாடுகள்லேருந்து முதலீடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த growth பேட்டர்னை வந்து நம்மளோட முதலமைச்சர்கள் என்ஷூர் பண்ணுறாங்கல்ல. இல்லை, நம்ம தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா நம்ம இவ்வளோ விவரம் சொல்கிறோம். இதே இது மத்திய அரசு கடன் வாங்கினா நம்ம அதை ஏன் விமர்சிக்கிறோம்? ஏன்னா அவங்க வாங்குற கடன் எதுக்குமே வந்து முறையான கணக்கீடுகளே இல்லாமல் இருக்குது. நான் சில டிரான்ஸ்பரன்சி அவங்களோட பட்ஜெட்டில் இல்லை. 24% கடன் வாங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 24%னா குறைந்தபட்சம் அது 1.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டுது.
நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறோம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒன்றிய அரசு 200 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது ஆதாரங்களோடு இருக்குது. 200 லட்சத்தோட இன்னொரு 1.5 லட்சம் கோடி சேரப்போகுது. அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? இந்த பணமெல்லாம் சாமானியருக்கு ஏதாவது பெனிஃபிட்டாக வந்திருக்கா? அவனுடைய தனிநபர் வருமானம் கூடியிருக்கானா? தனிநபர் வருமானம் கூடலை. தனிநபரின் மீதான கடன் அதிகமாக இருக்கா? ஆமாம், கடன் அதிகமாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தனிநபர் வருமானம் கூடியிருக்கு. இங்கே தனிநபர் கடன் குறைஞ்சிருக்கானா? குறைஞ்சிருக்கு. அப்போ ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காங்க. அதிகமான கடன் வாங்குறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அதானியுடைய சொத்து பன்மடங்கு வளர்ந்திருக்கிறது. ரிலையன்ஸினுடைய அம்பானி அவர்களுடைய சொத்து பன்மடங்கு வளர்ந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் பிரதமரினுடைய நண்பர்களுடைய சொத்துக்கள் கூடியிருக்கு. சாமானியர்கள் கடனுக்குள்ளாகி இருக்கிறார்கள். அப்ப இந்த பணம் எங்க மறைமுகமா இன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை இன்னமும் ஃபர்தர் டேட்டா கலெக்ட் பண்ணாதான் இதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இன்னும் என்கர் பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, நிறைய தவறுகள் நடக்கிறது ஒன்றிய அரசுல. அதை வந்து 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பிரதமரே நேரடியா ஊழல்ல ஈடுபடுறாருங்கிறதுக்கான குற்றச்சாட்டுகள் உண்டு. PM கேர்ஸ் ஃபண்டு வாங்குறாங்க. ஒரு பிரதமர் தன்னுடைய அலுவலகத்தை பயன்படுத்தி, தன்னுடைய பிரதமர் பதவியை பயன்படுத்தி, பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ்ன்னு நினைக்கக்கூடிய வகையில தனக்கு நிதி வாங்குறதுக்கு ஒரு தனியார் ட்ரஸ்ட் வச்சு வாங்குறதுக்கு அனுமதி உண்டா? கான்ஸ்டிடியூஷன் அதை அலோவ் பண்ணுதா? இல்ல, அது வந்து பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு செலவு பண்றதுக்காக ஒரு ஃபண்டு தான். அப்படின்னு ஏன் அதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல? நீங்க டேட்டா கொடுக்க வேண்டியது தானே. இவ்வளவு நிதி மீதி அக்கௌண்ட்ல இருக்கு, அப்படி முதல்ல வாங்கவே கூடாது. அதை நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அதுக்கு ஆடிட்டே இல்லையே அந்த பிரைவேட் ட்ரஸ்ட் மூலியமா வாங்கினதுக்கு. நீங்க அது கவர்மெண்ட் பணமா வாங்கி, நாம இப்ப நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி NSNOP ஸ்கீம் வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம TVSனுடைய அவருடைய பேர் என்னங்க, அவர் தான் சேர்மனா இருக்காரு, TVS ஓனர் தான். டிரான்ஸ்பரண்டா எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. அந்த நிதி யார் யார்ட்டிருந்து வாங்கப்பட்டிருக்கு, எந்தெந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, மீதி எவ்வளவு நிதி இருக்கு, அவங்க கொடுத்த பணம் எங்க போயிருக்குன்னு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அது ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட். அப்ப அது அந்த முறை தேவையில்ல. இப்ப பிரதமரை நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, அவர் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காரான்னு பார்த்தா, பிஜேபியில நான் அடுத்த கட்டத்துக்கு சொல்றேன், அவங்களுடைய வெப்சைட்ல நமோ ஆப்னு சொல்லி ஒன்றை ப்ரமோட் பண்ணிட்டு, நரேந்திர மோடி தான் அந்த நமோ ஆப்னு சொல்றாங்க. அந்த ஆப்ல ஸ்வச் பாரத்துக்கு, கிசான் சேவாக்கு, பேட்டி பச்சாவோ ஸ்கீமுக்கு, அரசினுடைய திட்டங்கள் இதெல்லாம், அதுக்கு எப்படி சார் ஒரு கட்சி நிதி வசூல் பண்ண முடியும்? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு கட்சி, ஒரு வளர்ச்சிக்கான ஒரு கட்சி இல்லையே. நீங்க பிரதமரா இருக்கின்ற பொழுது நீங்க வந்து ஒரு கட்சி வந்து அரசினுடைய இயந்திரத்தை பயன்படுத்த கூடாதுன்னு தானே சட்டம் சொல்லுது, கான்ஸ்டிடியூஷனை தானே சொல்லுது. ரெண்டாவது, அடுத்து அதை கேள்வி கேட்கிறாரு அரவிந்தாக்ஷன் சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் RTIல போட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த இப்ப இந்த 3 ஸ்கீம் சொன்னா இல்லையா, இந்த ஸ்கீம் துறையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி என்ன பதில் சொல்றாங்க? நாங்கள் எந்த நிறுவனையும் we have not recognized any agency to collect funds for us. இது அரசிலிருந்து ஒதுக்கப்படுகின்ற நிதிதானே ஒழிய இந்த மாதிரி வாங்குறதுக்கு நாங்கள் யாரையும் ஆத்தரைஸ் பண்ணலங்கிறாங்க. அந்த செக்ரட்டரி இப்படி கை கழுவுறாங்க. ஆனா அந்த கட்சி தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வாங்கியிருக்கு. இந்த ஸ்கீம் பேர்ல அரசின் துறைகளை பயன்படுத்தி கட்சிக்கு நிதி வாங்கியிருக்கு. இதுக்கு டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்கு? எவ்வளவு வாங்கினாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையே. இதை பிரதமர் ரீட்வீட் பண்றாரு. 1000 ரூபாய் நான் இதற்கு வழங்கிவிட்டேன், நீங்களும் வழங்குங்கள். JP நட்டா கட்சியினுடைய தலைவர் அப்ப இருந்தவர், அவரு ரீட்வீட் பண்றாரு. 1000 ரூபாயை நான் வழங்கிவிட்டேன், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட அந்நியன் படத்துல 1 கோடி பேர்கிட்ட 1000 ரூபாய் வாங்குங்கன்னா 1000 கோடி ரூபாய் வசூல் ஆயிடுதுல்ல. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 150 கோடி தொடும். அதுல இருந்து ஒரு 10 கோடி பேர்கிட்ட இவங்க வந்து ஒருத்தர் 1000 ரூபாய் வாங்கியிருந்தா கூட எவ்வளவு வந்துடும்? 10,000 கோடி வந்துருது இல்ல. அப்ப இது ஊழல் இல்லையா? அந்த கட்சியை வந்து நீங்க பேன் பண்ண வேண்டிய கட்சி இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும்ல, பிரதமர் கைது செய்யப்படணும்ல. பிரதமருடைய அலுவலகத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், நீங்க உடனடியா பதவி விலகணும். இதெல்லாம் செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியது அவசியம் தானே. அப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே, ஏன் யாருமே இந்த இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ ஒரு பெரிய பாசிச சக்தியா, ஒரு சர்வாதிகார போக்குல நான் என்ன வேணாலும் செய்வேன், யார் என்ன கேட்கறதுங்கிற மாதிரில போயிட்டு இருக்கு. நிறைவா பட்ஜெட் 26-27 எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிற்கான நன்மையா எப்படி? இது முழுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் பயக்காத, இன்ஃபேக்ட் நெகட்டிவ் பட்ஜெட்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய உரிமைகளை மீண்டும் வந்து மறுத்திருக்காங்க. நமக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குறதுல இருந்து நகர்ந்து தள்ளி தான் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கான நலன் எதுவுமே இல்லை. பெயரளவில் பேருக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிற, ஏன்னா கேட்போங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுவும் முழுமையாக தமிழ்நாட்டுக்குன்னு அறிவிக்கிறதுக்கு மனநலம் இல்லாமல் தமிழ்நாடு ஹைதராபாத்னு கனெக்ட் பண்ணி அவங்க வந்து பேசுகிறாங்க.
அப்படிதான் இதை வந்து என்னால் எடுத்துக்க முடியுது. தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் நலன் பயக்காத ஒரு பட்ஜெட் தான். மிகப்பெரிய ஏமாற்றமே இந்த பட்ஜெட்டிலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்றிய அரசுக்காவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கண்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த ஃபிகர்ஸில் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய தொகைகளின் மீது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸில் பெரிய சந்தேகங்கள் இருக்குது. அரசு இது வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு வெள்ளை அறிக்கை தன்னுடைய இந்த நாட்டினுடைய நிதிநிலையை பற்றிய வெள்ளை அறிக்கையை ஒன்றிய அரசு சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு வரி கட்டுகின்ற ஒரு குடிமகனாக இப்போ நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு வந்து என்னுடைய பணம் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். இது என் உரிமை. அப்போ எனக்கு எவ்வளோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் வசூல் பண்ணியிருக்கீங்க, என் பணம் எங்கே போயிருக்கு, நான் வந்து 10,000 ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேன், என் இன்கம் டேக்ஸ் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க, இதுக்காக என்ன ஸ்கீம் கொடுத்துருக்குன்னு கேட்குற உரிமை எல்லாம் இருக்குது. அந்த வகையில் ஒரு இந்திய குடிமகனாக நான் கேட்குறேன், எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தேவைப்படுகிறது. நிர்மலா சீதாராமன் அம்மையாரிடமிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து இந்த பட்ஜெட்டில் நிதி வருவாய்கள் என்னுடைய தமிழ்நாட்டில் நிலத்திலிருந்து எங்களுடைய மாநிலத்திலிருந்து எவ்வளவு வருவாய் நீங்கள் பெறுகின்றீர்கள், இந்த தொகைகள்லாம் எங்களுடைய கணக்கீடுகளை வச்சு நாம் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய தொகைகள் இந்த 3.5 லட்சம் கோடி ரூபாய்னு அஃபீஷியலாக நீங்கள் அறிவிக்கணும். எங்களுக்கு உரிமை இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு இந்த வாய்ப்பின் மூலமாக நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறோம். பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.